அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ஆலங்குளம் அண்ணாநகர் குருசேகரம் 5வது இந்த பண்டிகை ஆராதனையில் 3ஆம் நாள் ஆராதனையில் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாய் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் குடும்பமாகவும் மற்றும் சாரா டக்கர் கல்லூரியின் சார்பாகவும் ஹானரி ட்ரெஷரராக நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம், அதாவது நம்முடைய ஐஎம்எஸ்ரிய ஃபவுண்டர் தான் வேதநாயகம் மஸ்ரியா அவர்கள். என்எம்எஸ்சியும் ஆரம்பிக்கிறார். ஐஎம்எஸ் 1903 பிப்ரவரி 21 ஆரம்பிக்கிறார். இது 1905 டிசம்பர் 21 17 பேராயர்கள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மெத்தடிஸ்ட் திருச்சபை, மார்த்தோமா, லுத்தரன் திருச்சபை, இப்படி அநேக திருச்சபையுடைய பிஷப்ஸை கொண்டு ஆனரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கை இணைத்து ஆரம்பிக்கப்படி தான் என்எம்எஸ்ஐ. 2 வருடங்கள் ஐஎம்எஸ்க்கு அப்புறம் 2 வருடங்கள் கழித்து ஆரம்பிக்கிறதா என்எம்எஸ்ஐ. அந்த என்எம்எஸ்ஐ சார்பாக உங்களோடு அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பாக இந்த திருச்சபை பண்டிகையில் என்னை அழைத்து இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்த திருச்சபையின் போதகர், செயலர், ஆட்சி மன்ற குழு மற்றும் திருச்சபையுடைய மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை இடத்திற்கு இந்த இடத்தை திறந்து கொடுத்த அன்பு சகோதரர் குடும்பங்களுக்கும், அதற்காக நிறைய காணிக்கை நிறைய பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. கொடுப்பதற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. எந்த திருச்சபையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் இருக்காங்களோ அங்கே திருச்சபையில் காணிக்க போய் நிரம்பும், அங்கே ஊழியம் சிறப்பாக நடைபெறும். இது நான் படித்து கொண்ட பாடம். ஏன்னா ராணி செயல்வாள் அவர்கள் நம்ம கொடுப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அநேக காரியங்களை அவங்க சொல்லி கொடுத்து, பிடியரிசி காணிக்கை, லக்கோடா காணிக்கை, அசனா பண்டிகை, ஒரு நாள் வருமானம், நற்செய்தி பண்டிகை, இப்படி அநேக காரியங்களே ராணி செயல்வாள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்தது நம்ம கொடுப்பதன் மூலம் அந்த ஏழை தாய் ஒரு காசை எடுத்து, ஒரு காசுங்கிறது இல்லை, அந்த அம்மாவுக்கு இருக்கிற மொத்த பணமும் எடுத்து போட்டாங்க. அந்த அம்மாட்ட பாக்கெட்டில் எவ்வளோ இருந்ததோ முழுமையும் எடுத்து கடவுளுக்கு என்று கொடுக்கிறார்கள். அதுதான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். விசிராமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல, ஆண்டவர் நியமித்தபடி அந்த திருச்சபை மக்கள், மக்கதோனியா திருச்சபை மக்கள் 2 கொரிந்தியர் 9:7 கொடுக்குறாங்க. விசிராமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல, கடவுள் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரோ அதுதான். உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நடந்து வந்த அந்த மக்கள் முழுசா கடவுளுக்கு தங்களுக்கு முதலாவது விதை விளைத்ததை கொண்டாந்து கொடுக்குறாங்க. உபாகம் 26 வாசிக்க கேட்டோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நமக்கு கொடுப்பதற்காக ராணிஸ் அயர்வாள் அவர்கள் நமக்கு 1904 பணி செய்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகை ஆராதனையில் அன்போடு உங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் என்ன தேவைகளோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனைகளோடு இந்த பண்டிகை, கடந்த பண்டிகையில் 4வது பண்டிகையில் நான் ஜெபம் பண்ணேன், இந்த 5வது பண்டிகையில் எனக்கு இது வேணும் என்று இங்கே கேட்கிறப்போ 5ஆம் சங்கீதம் 5:1 இவ்வாறு சொல்லுது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். என் லிசன் பை மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. என் தியானம், என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய மெடிடேஷன் நீங்க கவனிங்க, நம்மை நோக்கி பார்ப்பதற்காக. இந்த 5வது ஆண்டோட சூப்பர் வசனம் அது. என் தியானத்தை கவனிங்க. நம்முடைய விருப்பத்தை ஆண்டோடைய சன்னிதானத்தில் என்ன சொல்றோமோ, அந்நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சென்ற பொழுது அங்க இருக்க ஆசாரியை நினைத்தார், ஏலி நினைத்தாங்க, குடித்திருக்கிறாள், போதையில் இருக்கா நினைச்சாங்க. ஏன்னா அவளுடைய வாய் மட்டும் அசைஞ்சுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்க இருக்க அப்போஸ்தலர்கள்
வாய் மட்டும் அசைஞ்சு கர்த்தரை துதிச்சாங்க. அங்க இருக்கவங்களாம் சொன்னா எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்கான்னு. ஆனா அங்க ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபிக்கிறப்போ அந்த வார்த்தையை கவனித்த ஆண்டவர், அவர் கவனிக்கிறார், லிசன் பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் இசைக்கியார சொல்றப்ப இசைக்கியா ராஜா சொல்வார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறாரு. அதுதான் இந்த சங்கீதம் 5:1 சொல்றாரு, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அந்த சங்கீதம் 5:12 சொல்றாரு, கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தில் அவனை சூழ்ந்து கொள்ளும். பிளஸ் பண்றது மட்டுமல்ல, இரக்கத்தினால் அவரை சூழ்ந்து கொள்ளுங்க. அந்த இறக்கம் வர்றப்ப இந்த காற்றோ மழையோ வெயிலோ பூகம்பமோ எதுவுமே நம்மை படாது. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் இரக்கத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுங்க. எப்படின்னா, ஒரு ஊர்ல பெரிய மழை பெய்யுது, பெரிய மழை பெஞ்சு அந்த ஊர்லாம் இப்போ வால்பாறை போனீங்கன்னா எல்லார் வீட்டு மேலேயும் ஷெட்டு போட்டிருப்பாங்க. எல்லா வீட்டுக்கு மேலேயும் அதிகமான மழை பெய்யறதால சுவர் நனைந்து விடுகிறது, சுவர் கீழே விழுந்துருதுங்கிறதுக்காக மேலே ஷெட்டு போட்டு அவங்க சுவர் நனையாமல் 2 அடி வெளியே ஷீட்டை இழுத்து விட்டுருக்காங்க. இல்லைன்னா ஷீட்டுக்கு இப்போ சுற்றி பைப்பு போட்டு தண்ணியை கொண்டாந்து கீழே விட்டுருக்காங்க நனைய விடாமல். அப்படி ஒரு பெரிய மழை. ஒரு ஏழை தாய், 3 பிள்ளைகள், இடிஞ்சு உள்ள போகுது. அது என்ன பண்ணுது, அவுக்கிற ஒரு கதவு. அந்த கதவை எடுக்கு, பிள்ளைகளை படுக்க வைக்கி, அதுக்கு மேலே இந்த அம்மா படுத்துக்குது. பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு மேலே இந்த அம்மா படுக்க வச்சு அதுக்கு மேலே அந்த கதவை வச்சு படுத்துருது. இடி உழுது, மழை பெய்யுது, வீடு இடிந்து மேலே விழுது, இந்த அம்மா மேலே அடி, ரத்தம். எல்லாம் முடிந்த பிறகு அந்த வீட்டை சுற்றி தீயணைப்பு பணியை தேடிக்கொண்டிருக்காங்க. தேடிக்கொண்டிருக்கிறப்போ இந்த அம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காயமும் ஏற்படலை. அதுதான் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல ஆண்டவர் காருண்யம் என்னும் கேடகத்தால் இரக்கத்தால் உங்களை என்னும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர். இந்த திருச்சபையில் 4 ஆண்டுகள், என்னுடைய வயது 66 வயது, 66 ஆண்டுகள் என்னை பாதுகாத்து வந்த தகப்பன் உங்களுடைய வயதை நினைத்து நீங்கள் வந்த திரும்பி பாதையை நினைத்து பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபை உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நோட்டீஸில் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை ஐயா போட்டிருக்காங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115, ஏசாயா 44, எரேமியா 10, இதெல்லாம் ஒரே சாப்டர் தான் சொல்லும். ஏசாயா 44, எரேமியா 10, சங்கீதம் 115. அதில் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, அந்த 115 ஆரம்பத்திலேருந்து வாசிட்டு நீங்கள் வர்றப்போ 12வது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த லார்ட் ஹேஸ் பீன் மைண்ட்ஃபுல் ஃபார் அஸ். அவர் மூளை ஃபுல்லாக, அந்த மண்டை ஃபுல்லாக என்னையே நினச்சிட்டு இருக்காராம், நம்மளே நினச்சிட்டு இருக்காராம். நீங்கள் ஒருத்தர் கர்த்தர் நம்மை, பக்கத்தில் இருக்க அக்காட்ட சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை. கவலையோடு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க, அறிவிப்பே 1 மணி நேரம் பேசிட்டாங்க. சென்னையிலேருந்து ஒருத்தர் கொண்டாந்து மைக்கு கொடுத்து இப்போ ஒரு 1 மணி நேரம் பிளேடு போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ வீட்டுக்கு போவோம் ஏக்கத்தோடு ஒருத்தர் பார்த்துருக்காரு, ரொம்ப நேரமாக பார்க்குறாரு. எப்போ முடிப்பார், எப்போ காணிக்கப்பட்டு, எப்போ போய் கோழி அடித்து ஆடு அடித்து சாப்பிடுறது. கர்த்தர் ஆனால் நம்ம நினைத்திருக்கார். பக்கத்தில் கர்த்தர் நம்மை, அவர் நம்மை. சங்கீதம் எனக்கு இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சர்ச்சில் போய் மெசேஜ் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் நிற்கிறப்போ அந்த மக்கள் கார்டு எடுத்து கொடுக்கணும் அவங்ககிட்ட. ரொம்ப நாளாக போகிறோம் ஒரு சின்ன குட்டி சர்ச்சுக்கு. அவங்க அந்த கார்டை எடுத்து கொடுத்து ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து மெசேஜ், அது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனம். அதுலேருந்து அந்த வசனம் வருஷம் முழுதும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எப்படி நினைச்சிருக்கிறாருன்னா, அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் ஒரு அதிபராக இருக்கிறார். அப்போ அவங்க ஊரில் ஒரு சண்டையில் நிறைய சிப்பாய்கள், இப்போ அமெரிக்கா ஈரானில் நிறைய பேர் செத்து போகிறான். இதேமாரி நிறைய பேர் அடிபட்டு கிடக்கிறான். ஆபிரகாம் லிங்கன் அப்படியே அந்த அடிப்பட்ட மக்களை பார்க்க போகிறார் அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில்.
அங்க ஒரு மனிதர் 2 கைகளிலும் குண்டு அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 கால்களிலும் குண்டு அடிபட்டு ரத்தம் கசியும், நடக்க முடியல, வேதனையில் துடித்து கொண்டிருக்கான். அந்த மனிதனை சந்திப்பதற்காக ஆபிரகாம் லிங்கன் போய், நான் உனக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்கிறான். அந்த மனிதனுக்கு ஆபிரகாம் லிங்கன் அவரை தெரியாது. அந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், எழுதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறான். சொல்லு தம்பி, நான் எழுதுறேங்கிறாரு. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் எனக்கு செல்லு மெசேஜ் இல்லாத காலங்கள். எடுத்து ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, அன்புள்ள அப்பாவிற்கு, போர் முனையில் நான் அடிபட்டு விட்டேன். என்னுடைய 2 கைகளும் எழுத முடியாத நிலைமை, கால்களால் நடக்க முடியாத நிலைமை. தொடர்ச்சியாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அன்பு தங்கைக்கு என்னுடைய அன்பின் முத்தத்தை வழங்குங்கள். என்னுடைய அன்பு தாயாருக்கு என்னுடைய சொந்தத்தை சொல்லுங்கள். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கடைசி வார்த்தைகள் இவைகள்னு சொல்றான். சொல்லி அவரை சொல்றது ஆபிரகாம் எழுதி கொண்டே இருக்கிறார். எழுதி கொண்டே இருந்து கடைசியில முடிச்சோன்னு சொல்ல, இந்த கடிதத்தை எழுதியது ஆபிரகாம் லிங்கன் எழுதுறார். அந்த நாட்டுடைய அதிபரே, அந்த நாட்டுடைய பிரதமரே, அந்த நாட்டுடைய கவர்னரே, அந்த நாட்டுடைய ஜனாதிபதியே வந்து எழுதுற. அவனுக்கு ஒரே ஷாக். எனக்காக என் தேசத்து ஜனாதிபதி எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். உடனே ஆபிரகாம் கேட்கிறார், தம்பி நான் உனக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்கிறேன், நான் உனக்கு ஏதாவது பண்ணணுமா? சொல்றான், ஐயா நான் மரிக்கப் போகிறேன். யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாய் மரிக்கப் போகிற எனக்கு நீங்கள் வந்தது, ஒரு என்னுடைய தேசத்துடைய அதிபர் வந்து என்னை தொட்டது மிக ஒரு காரியம். என் உயிர் போகும் நிலை நான் உங்களோடு இருந்து மரித்து போகிறேன்னு சொல்றான். அவருடைய கைகளை பற்றி கொள்கிறார். அவன் இறந்து போகிறான். இறந்து போன மனிதனுடைய கைகள் ஐஸ் ஆகிற வரை அவன் கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிடுறது இல்லைங்க. அவர் சொல்றாரு, எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு வாக்கி செய்வேனேன்னு சொல்கிறார். கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்து, நாம் எப்போ அவரை கால் பண்ணுறோமோ அந்த கால் பண்ண நாளில் அவர் உத்தரவு கொடுத்து வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய கடவுளுங்க. இந்த ஜீவனுள்ள கடவுளுங்க. அவர் வானத்தை பூமி படைத்த ஆண்டவருங்க. அவர் நடக்கிறவர், பேசுகிறவர், பார்க்கிறவருங்க. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவருங்க. அதுதான் சங்கீதம் 6 விண்ணப்பத்தை கேட்டு என்று சொல்றாரு. சங்கீதம் 5 என் தகப்பனே என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ நம்முடைய பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி, ஐயா ஒரு லிஸ்ட்ல எழுதி தகப்பன்னு சொல்றப்ப, எனக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு துன்பமான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க நீங்க சொல்றப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு கால வெட்கப்பட்டு போனதில்லை. டைட்டானிக் கப்பல் 1912 நினைக்கிறேன், பிப்ரவரி 12 கவுந்துட்டு. உலகத்திலே பெரிய கப்பல் டைட்டானிக். டைட்டானிக் சினிமா 2 வருஷம் ஓடிச்சு தேட்டரில். 2 வருஷம் ஓடிச்சு. ஒரு கிறிஸ்தவ சினிமான்னு ஓடிச்சு, ஒரு நல்ல லவ் ஸ்டோரின்னு ஓடிச்சு, ரொம்ப பொருள் செல்வல் எடுத்திருக்காங்கன்ற 3-4 கான்செப்டில் ஓடிச்சு. எங்களுடைய ஃபேமிலியோட பார்த்த ஒரே சினிமா டைட்டானிக் தான். ஒரு கிறிஸ்தவ பாட்டு கப்பலுக்கு கீழே பாடுவாங்க. அந்த கப்பலுடைய பெருமை என்னன்னா, பல வகையில பல விதமா சொல்லுவாங்க. ஒரு வயதான மனிதர், கப்பல் உடையுது, அந்த கப்பலை செய்தவர் சொல்றாரு, ரொம்ப பெருமை, அட்லாண்டிக் கடல், பனி பாறைகள் உள்ள இருக்கும், கப்பல் டிராவல் பண்றப்போ அந்த பனி பாறையில் மோதி உடஞ்சிரும், டிராவல் முக்கியம் இல்லை, இறந்துருவாங்க, கன்ஃபார்ம் இல்லை திரும்பி வருவாங்கன்னு. அட்லாண்டிக் கடலை கப்பல்ல போனா, அந்த கப்பலை செய்தவர், இது ரொம்ப சேஃப்டி, பனிப்பாறையில் மோதுனா உடையாது, ஒரு கப்பல் செஞ்ச ஒரு 150 கோடி ஆகுதுன்னா அதை 1500 கோடியில் செய்கிறார். 10 மடங்கு டிக்கெட். என் கப்பலில் பிரயாணம் பண்ணால் உயிருக்கு கேரண்டின்னு ஒரு கேரண்டி கொடுக்குறார். செலவும் 10 மடங்கு, டிக்கெட்டும் 10 மடங்கு. ஃபஸ்ட்டு ட்ராவல் கப்பல் ஆரம்பிக்குது லண்டன்ல இருந்து. முதல் ட்ராவல் தான் ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு, காலத்துக்கு என் கப்பலில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தனை சாவ மாட்டான், ஏன்னா நான் அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன். நம்பிக்கை, அவருடைய முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவர் கடந்து போறப்போ
அந்த கப்பல் வழியில் உடஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ராவலே முடிக்கல. அது பனிப்பாறையில் மோதிருச்சு. அதுக்கு பல 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 காரியங்கள் பல பல ரொம்ப சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து லைஃப் போட்டிருக்கோம். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா லைஃப் போட்டு எடுத்து காட்டுவாங்க. இதை போடு, இப்படி மாட்டு, இப்படி ஊது. ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு. எனக்கே தெரியாது. என்ன, நம்ம ஒரு நாளும் கீழேருந்து மேலே குதிக்கலை. குதிச்சா தான் அதை செய்ய முடியும். அந்த லைஃப் போட்டு பாதி பேருக்கு தான் இருக்கும், பாதி பேருக்கு இல்லை. அதில் வயதான ஒரு மனிதர் அந்த தண்ணியில் விழுறாரு. தண்ணி ஐஸ் தண்ணி, -23 டிகிரி. நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்ச சில நிமிடங்களில் நம்ம பிளட் ஓட்டம், ரத்த ஓட்டம் உடம்புல உறைஞ்சிரும். ரத்தம் உறைஞ்சிரும், ஓடாது, செத்து போவான். அவருக்கு மட்டும் ஒரு தகடு கிடைக்குது. ஒரு தகடில் அந்த கப்பல் உடைஞ்ச ஒரே பலகை, அதில் மிதக்கிறாரு. மிதந்து கரையோரத்துக்கு வந்துட்டார். அவர் உயிர் பிழைத்துக் கொள்கிறார். 1200 பேர், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பிழைக்கிறாங்க. அதில் ஒருத்தர். நீங்கள் எப்படிங்க உயிர் பிழைச்சிங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, தினமும் 3லிருந்து 4 வரை என் மனைவி வீட்டில் ஜெபிக்கிற நேரம், காலையில் எழுந்து என்னுடைய ட்ராவல், என்னுடைய பிஸ்னஸ், எனக்காக என் மனைவி தினமும் 3லிருந்து 4 வரையும் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்தில் 2:45, நான் தண்ணியில் விழுறப்போ 2:55. சரியாக 3 மணிக்கு அந்த பலகை கிடைக்குது. அந்த அம்மா எப்போ முட்டி போட்டாங்களோ, அங்கே முட்டி போட்டு 2 கையை தன் வானத்துக்கு நேராக தன் கைகளை உயர்த்திய பொழுது இந்த பலகை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த அம்மா ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் கரையில் வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் சங்கீதம். இந்த 5வது ஆண்டு விழாவில் வந்திருக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 5 சொல்றாரு. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் எனும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளும். யாரு கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ, அதுதான் சங்கீதம் 71 தாவீது சொல்றப்போ, கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்ய. கர்த்தரை நம்புகிற ஒருவன் வெட்கமடைவதில்லை. Do not shame. யார் கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ அவர்கள் ஒரு காலம் வெட்கமடைய மாட்டோங்க. மனுஷனை நம்புவது கரளையாய் போன செடி என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அது நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு மலைக்கிற புல்லு மாதிரி, நாளைக்கு காய்ந்து போகிற புல்லு மாதிரி. மனுஷனை நம்புவது, கர்த்தரை நம்புகிறது ஜீவ விருட்சம் போல. கர்த்தரை எவன் நம்புகிறானோ அவன் உயர்ந்திருப்பான். ஒருவேளை அதுதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றப்போ, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா அவர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் மெமரி மைண்ட் ஃபார் அஸ் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய பெயரை நினைத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய செயல்பாடுகளை நினைத்து கொண்டே இருக்கிறார். அந்த கடவுளை நோக்கி பார்க்கிறப்போ அவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டாருங்க. நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்கன்னா, வானத்தை பூமி படைத்த ஜீவனுள்ள தகப்பனை நம்பி இந்த 5வது ஆண்டு விழாவில் போறப்போ நிச்சயமா எனக்கு ஒரு ஹீலிங், என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு காலம் கைவிடாத ஆண்டவர். கடந்த ராத்திரி தூங்குறப்ப எனக்கு திடீர்னு, நேற்று வாக்கிங் வரப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. காலையில் குற்றாலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் குற்றாலம் ஃபால்ஸ் குளிக்க போயிருந்த இரவு நேரத்தில் ஒரு தவறு செய்துவிட்டு, அந்த தவறு ஆண்டவர் தண்டித்து என் ஜீவன் போகக்கூடிய நிலைமை. நான் இறந்திருந்தா இன்னைக்கு ஒரு 32 வருஷம் ஆகியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் எல்லாரும் என் கூட நேற்று ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. என்னோடு பணி செய்யும் மக்கள் எல்லாரும் குளிக்க போகிறாங்க, குளிக்க போல. அப்போ எனக்கு இதை ஞாபகம் பண்ணார். கிருபையாக உன்னை பாதுகாத்திருக்கேங்கிறார். அவர் காருண்யம் இரக்கத்தினால் உன்னை என்னை பாதுகாத்திருக்கிறேங்கிறார். நாம் எத்தனை பேர் அப்படி நினைச்சு பார்த்துருக்குறோம்? ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய வாழ்வை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் வாழ்வு நன்றி செலுத்துகிறேனா வந்திருக்கிறேனா, எனக்கு நிச்சயமா ஆண்டவர் நிச்சயம் ஒரு ஹீலிங் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர்கிட்ட பார்க்கிறோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றே என்னல் தோன்பனே
என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதேரும் நாதா, என்ன நேர்ந்தை நேரிடேனும். என்னை கைவிடாதேரும் நாதா, என்ன நேர்ந்தை நேரிடேனும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை அவரை நோக்கி அழைக்கிறப்போ அவர் கிறிஸ்தவனா இருக்கணும்னு பார்க்கல, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கணும்னு பார்க்கல, சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருக்கானான்னு பார்க்கல. கல்யாணம் நடத்தணும் ஐயர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டால், இந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா, சந்தா கட்டுறீங்களா, ஏல குவானிக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டு தான் மெம்பர்ஷிப் கொடுப்பார். திருச்சபையில் ஆட்சி மன்ற குழுக்கு வரணும்னா 3 தடவை கம்யூனியன் வாங்கிட்டீங்களா, கடந்த ஏப்ரல் வரையும் மார்ச் வரையும் சந்தா கட்டிட்டீங்களா, அப்போ தான் கொடுப்பார். இது நம்ம சட்டம், உலக பிரகாரம்னா சட்டம். ஆனால் வானத்தை பூமி படைத்த தகப்பட்ட எந்தவித லா, எந்தவித சட்டம் இல்லை. அவரை நோக்கி கால் பண்ணால் போதும். செல்லை எடுத்து ஃபோன் பண்ணி நம்பரை போட்டுட்டு 9840012840 என்னுடைய மனைவி நம்பர் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு, என் நம்பர் கூட வரல. போட்ட உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு இலைக்கு வெளியில் இருக்கிறார், தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை, இல்லை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது, வேறொரு நபர் பேசிக்கொண்டிருக்கிறார், இல்லை நீங்கள் பேசுவதை அவர் விரும்பலை, கட் பண்ணிட்டாரு எல்லாம் சொல்லாது. வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் கேட்பார். இதுதான் ஆண்டோடைய பெஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு ஒரு மதம் வேண்டாம், இனம் வேண்டாம், ஜாதி வேண்டாம். அவரை நோக்கி யார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஏன்னா அவர் தம்மை நினைத்து கொண்ட மைண்டஸ், அவர் என்ன மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே ஃபாரஸ் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை இங்க இருந்து கஷ்டப்படுறானே, என் பிள்ளை இவ்வளவு வேதனையில் இருக்கிறானே, என் பிள்ளை இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறானே, என் மகள் படிக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு ஒரு IAS ஆஃபீஸர் நினைக்கிறா, என் திருச்சபையில அந்த பிள்ளை எவ்வளவோ ட்ரை பண்றா, அவங்க அப்பா எவ்வளவோ ட்ரை பண்றா ஒரு IAS ஆக்கணும், அந்த பிள்ளை முடியலன்னு கஷ்டப்படுறாளே, இன்னும் அந்த எக்ஸாம் எழுதுறப்ப வந்து உங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். என் மகள் டாக்டர் ஆகணும்னு விரும்புறான், அதுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் கைவிடாத ஆண்டவர். ஆலங்குளம் பழைய பஸ் ஸ்டாண்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு, நிறைய கூட்டம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் ஆலங்குளத்தில் பஸ்ஸில் தான் போவேன் எங்கள் ஊருக்கு, சென்னையிலேருந்து வர்றப்போ. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால். வேறு வழி இல்லை, கார் கிடையாது. ஒரு ரொம்ப நடுத்தரமான குடும்பம்.
அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் உட்காந்துருக்கார். ஒருத்தர் கொஞ்சம் நீட்டாக இருக்கார், நல்ல ஐஃபையாக இருக்கார், முகம்லாம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மனுஷன் வேட்டி கட்டியிருக்காரு, கிழிஞ்ச சட்டை போடலை, ஒரு மாதிரி இருக்க. எல்லாத்துலேயும் ஐயா யாகாசம் கேட்குறார், ஏதாவது உதவி கொடுங்க உதவி கொடுங்க உதவி கொடுங்கன்னு கேட்குறார். தூரமாய் ஒரு பஸ்ல இருந்து ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உதவி கேட்கும் மனிதரை பார்த்து கொண்டிருந்து அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னையா வேணுங்கிறாரு. ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்ய, சாப்பிடல, காலையில் மணி 9:30 10 ஆச்சு, பசிக்குது, டீ கூட குடிக்கல, பல்லு தான் இந்த ஹோட்டல் விளக்குனேன், எனக்கு ஒன்றுமே வழி இல்லைன்னு அழுகிறாரு. இதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னு கேட்குறேன். ஏதோ பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆகிட்டு. பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டியா? பிஸ்னஸில் ஒன்றும் இல்லை, நான் வேதனையில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நானும் ஒரு பார்ட்னராக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமாங்கிறார். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணவர், கேட்குறவர் ஒரு பிஸ்னஸ் மேன், பெரிய படாமேன், கையில் பெரிய பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, 10 விரலில் மோதிரம் போட்டிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எல்லாரும் 10 விரலையும் மோதிரம் போட்டிருப்பாங்க. எதுன்னு கேட்டால் ஒன்று வலிக்கும்பாங்க, ஒன்று இடிக்கி, ஏதோ ஒன்று 10 விரலையும் மோதிரம், 10 கதையை சொல்லுவான். 10 விரலையும் மோதிரம் போட்டிருப்பான், கோல்டு மோதிரம். அது வெஸ்ட் பெங்கால் அந்த மக்களுடைய ஹேபிட்டு. அதே மாதிரி 10 விரலில் மோதிரம் போட்டிருக்கான். நமக்கு மோதிரம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பாவியான மனிதன், தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்ன பொழுது அந்த மனிதனுக்கு மோதிரம் அறிவிச்சார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை சொல்வதற்கு மோதிரம் போட்டார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில். நம்ம பேராயிருக்கு எதுக்கு மோதிரம் போடுறோன்னா, நம்மளை மீட்டு கொள்வதற்காக வந்திருக்கிறாருன்னு ஒரு பெரிய கணையாளியை போடுவோம். அதே மாதிரி அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அப்படி ஒரு மோதிரம் போட்டு அப்படி இந்த மனிதர் இத்தனை மோதிரம் போட்டிருக்கார், இத்தனை மோதிரம் போட்டிருக்க மனிதர் பார்ட்னராக வரியாங்கிறார். சோத்துக்கே வழி இல்லை, நான் எங்கேயும் அவன்கிட்ட பார்ட்னராக வரேன். எப்படி பார்ட்னர்? ஒர்க்கிங் பார்ட்னர், கேபிட்டல் பார்ட்னராங்கிறார். ஒர்க்கிங் பார்ட்னர், சார் ஒர்க்கிங் பார்ட்னர் எனக்கு சேலரியா சம்பளமானு கேட்குறாரு. இல்லை, லாபத்தில் பங்கு. லாபத்தில் பங்குனா நீ எல்லாமே போடுற, கடைப்பிடிச்சு கொடுத்துட்ற, ரேக் அடிச்சிடுற, முதல் போடுற, எல்லாமே நீ போட்டுட்ட, எல்லாமே நீ போட்ட பிறகு எனக்கு எவ்வளவு கேபிட்டல் லாபத்தில் ப்ராஃபிட்டில் எவ்வளவு நீ எனக்கு கொடுப்பேன்னு கேட்குறார். 90%ங்கிறார். எத்தனை பெர்சன்ட் இருக்கணும்? நான் ஒன்றுமே போடலைப்பா, நீ எல்லா கடன் வாங்கிற, முதல் போடுறத லேக்ஸ் கணக்காக போடுற. இன்னைக்கு ஷாப்பிங் மால் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி போடுறாங்க. சாக்லேட் போட்டால் சாக்லேட் மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்காங்க. பழம் போட்டால் ஒரு 5 லட்ச ரூபா ஃப்ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஷாப்பிங் மால், பெரிய ஷாப்பிங் மாலில் ஈஏன்னு ஒரு கடை இருக்குது சென்னையில், ரொம்ப ஹைஃபை, எல்லா இடத்துலையும் 3 ரூபா, அங்கே 30 ரூபா, அவ்வளோ முதலீடு போட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இடம் நீ என்ன இப்படி கொடுத்தா எப்படியா கட்டுப்படியாகும் உனக்குன்னு கேட்க. இல்லை, உனக்கு நீ உழைக்கிற, நீ உனக்கு 90 விழுக்காடு, எனக்கு 10 விழுக்காடு கொடு. ஒன்றுமே புரியல. உண்மைதானா? உண்மைதான்ப்பா, வாப்பா செய்கிறியான்னு கேட்குறாரு. ஓகேன்ட்டார். அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கடை ஆரம்பிச்சாச்சு. கடை ஆரம்பிச்சோன்னு முதல் மாதத்தில் லாபத்தில் 90 விழுக்காடு இவர் எடுத்துக்கிட்டாரு. முதல் போட்டவருக்கு 10 விழுக்காடு கொடுத்துட்டாரு. இப்படி டிராஃபிக் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 4 5 வருஷம். 90 விழுக்காடு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு. 10 லட்ச ரூபா பிஸ்னஸில் 9 விழுக்காடுனா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கிடைக்குது அவருக்கு லாபம். 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு, மாதத்துக்கு 30 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 36 லட்சம். பெரிய பணக்காரன் ஆயிடுறாரு. இப்போ அந்த ஏழை பிச்சை எடுத்தவன் பணக்காரனோட ஐடியா வருது. ஒன்றுமே முதல் போட்டுட்டான், எங்கேயோ உட்காந்து தூங்குறான். அவனுக்கு இப்போ டெய்லி 1 லட்ச ரூபாயில் அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா? அது ஏன் கொடுக்கணும்? மனசு வரல, வச்சுக்கிட்டான் பைக்கில். ஒரு நாளாக கொடுக்கல. முதல் போட்டவனுக்கு அந்த 1% கூட கொடுக்கல, 10% கூட கொடுக்கல. அவர் வந்து கேட்குற, என்னப்பா கொடுக்கலன்னு. இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டிருக்கிறாரு. அதுதான் 2 Corinthians 9 விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்லன்னு அந்த வசனம் சொல்லுது. அழகாக வாசித்தாரு. அந்த மக்கதோனியா திருச்சபை மக்களை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் எங்கேயோ பிரயாணப்படுவார், எங்கேயும் இல்லை, அந்த மக்கள்கிட்ட போக சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 16 நதிக்கு கரை ஓரத்தில் ஜெபம் பண்ணுறாரு. திபேரால் அம்மா கூட்டிகிட்டு போகுது, ஜெபம் பண்ணுறாரு. அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடைக்குது. பெரிய ஹீலிங் கிடைக்கிறப்ப தான் அந்த கொரிந்தி திருச்சபைக்கு எழுதுகிறப்ப 2 Corinthians 8:9 அந்த மக்களை பற்றி எழுதுகிறார். நான் வறுமையில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், துன்பத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், அடிமட்டத்தில் இருந்தோம், இருந்த உங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். அந்த வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு அந்த மக்கள் விசிரமாயமல்ல கட்டாயமல்ல. லூக்கா அந்த 21ஆம் அதிகாரத்தில் அந்த தாய் தனக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டார். கர்த்தர் நினைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு வழிநடத்தும் ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் இந்த பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ எத்தனையோ வேதனைகள், பாவங்கள், துன்பங்கள், அடிமைத்திருந்த நமக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அதை நம்ம சிந்தித்து பார்க்கிறப்போ நிச்சயமாய் முடிவுண்டுன்னு சொல்ற. அதுதான் உபாகம் 26ஆம் அதிகாரத்தில். நீ திரும்பிப்பார். ராணி சேர்வாள்
பணி செய்த இடம் நல்லூர். அது ஒரு பணிமனை. பண்ணவிளை, தூத்துக்குடி, இன்னும் நிறைய ஊர் எனக்கு தெரியல. இவங்க ஊரும் காலைப்பையா ஊரும் நினைக்கிறேன். கால்ரா வியாதி, மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து போனான். கூட்டமாக செத்து போன பிறகு தான் அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. 14 ஆண்டுகளில் டோனாவூர் போனீங்கன்னா காலை அந்த ராணிசருடைய சிலை இருக்கு, அந்த சிலைக்கு கீழே போட்டிருக்காங்க அவருடைய சாதனை. 375 திருச்சபை 14 ஆண்டுகளில் 140 180 சமுதாய பணிகள், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இப்படி நிறைய இடம். அவர் தான் நமக்கு லக்கோடா காணிக்க சொல்லி கொடுத்தார். எல்சிஎஃப் லோக்கல் சர்ச் ஃபண்டு எல்லாத்தையும் கொண்டு டைசியில் கெட்டவனை ரோட்டில் விட்டுருவாங்கன்னா லோக்கலில் சர்ச்சில் ஃபண்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தார். சென்னையில் வந்து இதை வந்து பில்டிங் ஃபண்டுன்னுவாங்க, இங்கே எல்சிஎஃப்ங்கிறோம். அதுக்கு ஒரு செக்ரட்டரி ட்ரெஷரர் இருக்கிறோம். நீ வந்து சர்ச்சு கட்டணும், வேலைக்கு கொடுக்கணும், நற்செய்தி பண்டிகை போகணும், மிஷன் ஃபெஸ்டிவல் போகணும், அதுமாதிரி ₹1 காணிக்க எல்லாம் சொல்லி கொடுத்தார். எப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். உங்கள் தாத்தாட்ட இல்லை தாத்தாவுடைய ஐயாட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் விளைய வச்சோம், யாரோ அறுத்துட்டு போயிட்டான். கேட்க முடியாது, அவன்கிட்ட போய் அடிப்பான், கேட்டால் அடிப்பான். ஒரு அடிமைப்பட்டத்தனத்தில் இருந்த நமக்கு ஆண்டவர் மிஷன் மூலம் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய பெரிய முயற்சி தான் நல்லூர் பணித்தளம். எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பெரிய ஸ்கூல், எவ்வளோ பெரிய ஹாஸ்டல். இன்னைக்கு இதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ மக்கள் பின்தங்கின நிலைமையில இருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்ம உதாரணம். இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஈக்குவலா காணிக்க கொடுக்க யாருமே இல்லை. ஏன்னா நமக்கு ராணி செயல்வாள் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலா நமக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. நம்ம காணிக்க போய் நிரம்புற எந்த இதுலையும் நிரம்பாது. நம்ம மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க வந்து காணிக்க போய் நிரம்பும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேவைகள் என்ன? நான் ஐஎம்எஸ்ல கடந்த வாரத்தில் மல்கன்கிரி, ஒடிசா சுக்மாலாம் போயிருந்தேன். சுக்மா, மல்கன்கிரி, பாலிமேலா, பாலிமர் ஒரு 2-3 நாள் விசிட். ஆனால் நான் என்எம்எஸ்சியில் இருக்கிறேன். பைபிள் எடுத்துகிட்டு போனால் அடிக்கிறான். பைபிளில் மிஷினரி, நம்ம தமிழ் மிஷினரி கையில் எடுத்துகிட்டு போனால் தமிழ்காரன் அந்த எடுத்து கூப்பிட்டு அடிச்சிடறான். ஏன்டா பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன், ஏட்டடா போய் காஸ்பல் சொல்ல போகிறேன். அந்த இடத்துல ஐஎம்எஸ் உடைய திருச்சபை கட்டுறாங்க. பாம்பே பிரான்ச் மூலம் கட்டுறாங்க. 68 லட்சத்துக்கு கட்டுறாங்க. நம்ம ஊரில் கட்ட ₹1 கோடி ஆகும் அந்த கோயில். அந்த மக்களே செய்கிறாங்க. 1500 பேர் 2000 பேர் ஊர்வலம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஐஎம்எஸ் உடைய அந்த குரூப்பில் இருக்கவங்க பார்த்துருப்பீங்க. அர்ப்பணிப்பு, அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு. அந்த மக்களை ஃபேன் லைட் எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா நம்மளை மாதிரி நம்ம மிஷினரிகளை அவங்களை டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே ஒடிசா மாநிலம் இந்தியாவிலே பின்தங்கின மாநிலம். சரியான பஸ் இல்லை, நம்ம பள்ளிகளை தவிர வேற பள்ளி இல்லை. நமக்கு போட்டியாக தான் பள்ளி ஆரம்பிக்கிறாங்களோ ஒழிய அவங்க பள்ளி ஆரம்பிக்கல, நடத்த முடியல. அந்த மக்கள் இன்னும் ஒரு சில மக்கள் பாதி ஆடை இல்லாமல் இருக்காங்க. உடம்புல பாதி ஆடை இல்லை. நல்ல ஃபேன்சி துணி போட தெரியாது, இல்லை அவங்ககிட்ட. ஒடியால, வெஸ்ட் பெங்காலில் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு பணித்தளம், முக்கியமான ஒரு டூரிஸ்ட் சென்டர். அந்த டூரிஸ்ட் சென்டர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. 120 பிள்ளைங்களை என்எம்எஸ் பிள்ளைங்க படிக்குது. 125 பேரும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா அவங்க அங்கேருந்து போயிட்டு வர முடியாது. மலைப்பிரதேசம், போக்குவரத்து கிடையாது, ஆஃப் ரோடுனா தார் ரோடு போடலை, பின்தங்கின ஒரு நிலைமை. டார்ஜிலிங் பக்கத்தில் டெப்ளிங்னு ஒரு இடத்துல பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டுட்டு வேலைக்கு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன அம்மா அப்பா அங்கே போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே வர்றதில் அனாதை பிள்ளைகள், அவங்களுக்கு ஸ்கூல் இல்லை, வசதி இல்லை. பின்தங்கின நிலைமையில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு நடந்து வர 4 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 4 கிலோமீட்டர் நடக்க. அதனால் அங்கேயும் ஹாஸ்டலில் வச்சுருக்காங்க. உணவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவில் தென்பகுதியில் தமிழகத்தில் மிஷினரிகள் வரப்போய் நம்முடைய வளர்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தை அவங்க கண்டெடுத்ததால் சாரா டக்கர், அஸ்வித்தம்மையார் இவங்கெல்லாம் இந்த பகுதியில் தன் கண்களை திருப்பினதால நாம் இன்னைக்கு ஒளியுள்ள வாழ்வில் இவ்வளோ பெரிய விசிராமான இடத்த, ஊருக்கு நடுவில் இருக்கிற இடத்த நம்ம சர்ச்சை நடத்த கொடுத்துருக்கிறார். கடவுள் அவரோடு பேசினாலும் இலவசமாக சர்ச்சைக்கு கொடுத்துருவார்.
கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதே மாதிரி 1000 மடங்கு அவருக்கு கொடுத்துருவார் கடவுள் கொடுத்தா. அதான் உண்மை. இதுல நம்முடைய காணிக்கை உதாரணமா அவர் அறிவிப்புல 1.5 மணி நேரம் வாசித்தார், விடாம வாசித்தார், இத்தனை கொடுத்துருக்காங்கன்னு. கடைசியில் இதை ஒன்னே ஒருத்தரை விட்டுட்டேன்னு வந்து ஐயாட்ட பெர்மிஷன் கேட்டு திரும்பவும் வாசித்தாரு. இன்னும் 2 பேரை விட்டுருப்பாரு. அதனால வாசிக்கிறதே வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் விட்டு போறான்ல, டைம் தானே வேஸ்ட்டு. அப்போ நாம கொடுக்கிற மக்கள், எனக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்து நினைத்து நன்மையின் பண்டிகை, கொடுக்கும் பண்டிகை இது. அதுதான் உன் அடிமைத்தனத்தை நினைத்து உன் பிள்ளைகள், நீ, உன் பிள்ளைகள், உன் ஆடு மாடு, உன் அடிமைகள், உபாகம் 16 எல்லாரும் கொண்டாந்து எனக்கு நன்றி செலுத்து. நாம் எப்படிப்பட்ட நன்றியை செலுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நன்றியோடு தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நீங்க எங்களை நினைத்திருக்கீங்க, அதனால உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கட்டாயம் அல்ல, விசிரமமா இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்ப்பா. என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்பா. என்னுடைய வேதனைகளை எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன்ப்பா. என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு குடும்பத்தில் இருக்க அமைதி குறைவிக்கலாம். என் மகனுக்கும் எனக்கு நல்ல உறவு இல்லை, என் மகளுக்கும் என் மகனுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை, அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ப்பா. நான் வாங்கின கடன் திரும்ப கொடுத்தாலும் கொடுக்கலன்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, அதை கூட சொல்லியிருக்கேன்ப்பா. என் குடும்பத்தில் எனக்கு அமைதியற்ற இந்த சூழ்நிலையில், நான் பணி செய்கிற இடங்களில் அமைதியற்ற சூழ்நிலையில், என் பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையில், என் பிஸ்னஸில் எனக்கு எதிரணிகள் அதிகமாக வந்திருக்குப்பா, லாபம் இல்லை, ரொம்ப குறையாக இருக்குது. அதற்காகப்பா நான் வேலை செய்கிற இடத்துல எந்தவித முன்னேற்றம் இல்லை, அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். ஒரு விசை கூட எனக்கு மனமிறங்கி ஒரு பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஒரு விதமான முட்டு வலியில் என்னையால் உட்கார முடியாத நிலைமையில் நீக் பெயின் கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா. அதில் கையில் வச்சு ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயன். நீங்கள் என்னை நினைச்சிருக்கீங்க, என் ஜெபத்தை கேட்கிறீங்கன்னு சங்கீதம் 6:9 சொல்லிங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு. நான் எனக்கு இந்த இடுப்பு வலி, பின்னல L2 L4 தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்கப்பா. பைக் ஓட்ட முடியல, பைக் ஓட்டுற தவிர வேற வழியும் இல்லைப்பா. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில பைக் ஓட்டி படுக்கிறப்போ தூக்கம் வரல, வலி வேதனை, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரிக்காக ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. ஒரு விதமான மண்டையில எரிச்சல் தகப்பனே, மண்டையில் அந்த எரிச்சல் நிமித்தம் எனக்கு இரவுல நல்ல தூக்கம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை தாங்க. ஏக்கத்தோடு கண்ணீரோடு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளே, மனமிறங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டுப்பா. என்ன நோக்கத்தோடு வந்தமோ கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்னும் கேடகத்தால் அவனை சேர்த்து கொண்டீங்கன்றது அந்த சங்கீதம் 5 கடைசி வசனத்தின்படி எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. சங்கீதம் 5:1 உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் இறங்கட்டும், வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.